ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாமில் வந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த வருஷம் 2024 நவம்பர் 9th இந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து கவர்மெண்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய ரிவ்யூக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஃப்யூச்சர் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக தான் வந்திருந்தது. ஸோ மோஸ்ட்லி நம்மளால் ஸ்கோர் பண்ண முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருந்தது. பட் ஆனாலும் நம்மளால் கண்டிப்பாக இதில் 150 வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ என்னால் இதில் வந்து ஒரு 150 வரைக்கும் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நம்மளால் நமக்கு டஃப் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ் தான். ஸோ இந்த ஜிஎஸ்ஸுடைய ஸ்டடீஸ் தான் நம்ம கொஞ்சம் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நானும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி நிறையா தகவல்கள் இருக்கக்கூடிய யூடியூப்ஸ் இருந்தால் எனக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கமெண்ட் செக்ஷனில். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணுனாலும் அதுக்கும் நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னன்னாலும் உங்களுடைய ரிவ்யூஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர், இந்த ஆன்சர்ஸில் எதனா கிளாஷஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மெயினாக இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக 200 கொஷின்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் 50 கொஷின்ஸ் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்றைக்கி கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு என்னுடைய ஜாப் வேக்கன்சிஸ் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஜாப் வேக்கன்சிஸ் எங்கே இருக்குன்றதை பார்த்து டெய்லி பேசிஸில் நான் அதையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அதையுமே பாருங்கள். உங்களுக்கு அதில் ஜாப் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கும், என்னென்ன வேக்கன்சிஸ், எங்கெங்கே வாக்கின்ஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் பாருங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். சம்ஸ் இருந்தால் போட்டு பாருங்கள். மெயினாக சம்ஸில் நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் தான். ஸோ அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு சம்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ எனிவே வீடியோ